Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளேட ரெசல்யூஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட்டை தாங்க. ஸோ நீங்க இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளேட ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாப்பீங்களா இருந்துச்சுன்னா ஓபன் பண்ணிட்டு டிஸ்ப்ளே அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாப்பீங்களா இருந்துச்சுன்னா ஸ்கேல் அண்ட் லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே டிஸ்ப்ளே ரிசல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா ட்ராப் டவுனில் நிறையவே ரிசல்யூஷன் சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெக்கமெண்டட் அப்படின்றத கொடுத்து அதுதான் நமக்கு டிஃபால்ட்டாக அட் ஆகி இருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்யூஷன் சைஸஸ் இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீப் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம டிஸ்பிளேட ரிசல்யூஷனை சேஞ்ச் பண்றது. பட் இந்த இடத்துல ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்கதை யூஸ் பண்றது தான் நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம கம்ப்யூட்டருக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படித்தான் நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளே ரிசல்யூஷனை சேஞ்ச் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.